என்னது கூலி லோகேஷ் எடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. டிக்கெட் கிடைக்கிறதே அப்படி இப்படின்னு கஷ்டமாக இருந்தா படத்துக்கு போகிறதுக்குள்ள ஒரு 1008 ஸ்பாய்லரை போட்டு தீட்டுறானுங்க. படத்தோட ஒரு நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ பார்த்துடலாம். நம்ம தேவாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்ட் இறந்து போயிடுறாரு. அது நேச்சுரலான டெத் கிடையாது, யாரோ கொண்டிருக்காங்கன்னு தெரிய வர இதுக்கு பின்னாடி அப்படி என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இந்த ஒரு படமே. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா நம்ம தலைவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். தலைவர் காமிக்கிற ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லா இடத்துலையுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டோரி ரிலேட்டடாக லைட்டாக நூற்றுறாங்க, அங்கங்கே சைஃபை எலமெண்ட்ஸும் லைட்டாக காமிக்கிறாங்க. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் அது ஃபுல்லாக வைலன்ஸாக ஃபைட்டுக்குள்ளே இறங்குறாங்க. அதுவும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வில்லன் நாகார்ஜுனா அவரோட ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. சௌபின் கேரக்டரோட ரைட்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். ஃப்ளாஷ்பேக் கொஞ்ச நேரம் வருது, அதுவும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நம்ம தலைவரை டிஏஜ் பண்ணி தரமாக காமிச்சிருக்காங்க, நல்லா இருந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுப்பேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா இல்லையா? இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி, பை கைஸ்.